எங்க ஊர்ல நாங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வேலை எல்லாம் அரைகுறையா போயிட்டு இருந்தது. வீட்டை பார்த்துட்டு அப்படியே தண்ணி எல்லாம் பாய்ச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் எங்க மாமியாரும் காலையிலே கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்தா வீடு ஃபுல்லா இருட்டா இருந்தது. சுவிட்ச் போர்டு எதுவும் வைக்கல, ஒரே ஒரு லைட் இருந்துச்சு. அது எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியல. அந்த இருட்டுக்குள்ளே ஹாலுக்கு கிச்சனுக்கு எல்லாம் தண்ணியை பாய்ச்சி விட்டுட்டேன். அதே மாதிரி எங்க மாமியார் மொட்டை மாடியிலும் தண்ணி ஃபுல்லா அடிச்சு விட்டுட்டு வாமான்னு சொன்னாங்க. நானுமே மேல போயிட்டு பைப்பு எடுக்க போறேன். பைப்பு மாதிரியே பக்கத்துல ஏதோ நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா பாம்பு. என் அம்மாடி ஆத்தாடின்னு சொல்லிட்டு ஓட்டத்தை எடுத்தவதான் ஓடின ஓட்டத்துல தண்ணி ஃபுல்லா படிக்கட்டுல இருந்திருக்கு போல வலிவி கீழே விழுந்துட்டேன். கையில காலெல்லாம் அங்கங்க அடி. சரி மாமி கிட்ட சொல்லலான்னு போறேன். எங்க மாமியார் கொத்தனார் அண்ணா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாமி மேல பாம்பு இருக்குன்னு சொன்னேன். அப்ப கொத்தனார் அண்ணா சொன்னாங்க, ஏமா அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது, கடிக்காது, பயப்படாதமா, அது பாட்டுக்கு வந்துட்டு போயிருன்னு சொன்னாங்க. என்னது அது பாட்டுக்கு வந்துட்டு போயிருமா? ஆமாமா, இங்க பாரு லைட்டை போட்டுட்டு இந்த சாக்கு முட்டையை தூக்குறாங்க, கீழே 2 பாம்பு சுருண்டு கிடக்கு. அப்புறமா அங்கிருந்து ஒரு ஓட்டத்தை எடுத்தேன். அண்ணா தயவு செய்து இதெல்லாம் கிளீன் பண்ணிருங்கன்னு சொன்னேன். சரிமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்க மாமியார்ட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு, தயவு செய்து இந்த பக்கமே நீ கூப்பிட்டுறாதீங்க மாமி அப்படின்னு. ஏன்னா காட்டுக்குள்ள வீடை கட்டி வச்சிருந்தா அப்புறம் பாம்பு வராம என்ன பண்ணுமா? இதனால மறக்கவே முடியாது, உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு.